source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. மாண்பு உறுப்பினர் கே நேரு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், உங்களுடைய முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை, மற்ற முதலமைச்சர் போல் இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இது மாதிரி பேசினா உடனடியாக இது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு, சபையிலே சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு வார்த்தையை போட்டீங்கன்னா ஒரு வார்த்தையை வாங்குறீங்களே, அது நியாயமா? அது மாண்புமிகு உறுப்பினருடைய கவனத்துக்கு, உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது கருத்துக்களை மட்டும் சொல்ல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற அந்த ஆலோசனையை கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் இப்போ எழுதி அனுப்பினார்கள். நேரம் கருதியும் மக்களுடைய நலன் கருதியும் உறுப்பினர்கள் மானிய கோரிக்கைகள் மீது மட்டும் பேச அனுமதிங்கள் என்கின்ற அந்த ஆலோசனையை கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்தார் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர். நன்றி. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, 3 நாட்களில் மார்ச் மாதம் 30ஆம் தேதி வேட்பாளர் நாங்குநேரி சட்டமன்ற வேட்பாளர் என்ற நிலையை எனக்கு தந்து மார்ச் மாதம் 30ஆம் தேதி தான் அவருடைய திருமுகத்தை காணும் பாக்கியத்தை பெற்றேன். அதன் பின்பு உற்ற தோழனாக, உறுதுணை நண்பர்களாக இந்த இயக்கத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்து இந்த ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை அமைச்சராக இருந்து சிறப்பான மொழியில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து பணியாற்றி வருகின்ற அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், அவரோடு இருந்து திறம்பட நெடுஞ்சாலைத்துறையை சீர்பதப்படுத்தி விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் என்ற எண்ணத்தில் பணியாற்றி வருகின்ற எங்கள் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும், மருத்துவத்துறை அமைச்சர் நான் பார்த்தது 5 பேர். நன்றி 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 நன்றி. என்னுடைய முதல் கோரிக்கையாக மானிய கோரிக்கையில் பேச வாய்ப்பு தந்த எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அவர்களுக்கு என்னுடைய தலை சாய்த்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அவருடைய உறுத்தாய்க்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியின் ஒரு வறட்சியான தொகுதி. இந்த பகுதி தொகுதி மக்களுக்காக சில கோரிக்கைகளை பேசும் முன்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன். தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற ஐயா அவதார பூமியாம் சாமிதோப்பு. இந்த சாமிதோப்பில் இருந்து ஐயாவளி மக்கள், அன்புக்குடி மக்கள் தமிழகம் எங்கும் பரவி கிடந்து மாசி 20ஆம் நாள் அந்த அன்புக்குடி மக்களுக்கெல்லாம் ஒரு திருநாளாக ஐயாவினுடைய அவதார திருநாள். தட்சணா பூமியில் இருந்து திருச்செந்தூர் பதியில், திருச்செந்தூர் திருப்பார் கடலிலிருந்து விஞ்சை பெற்று இறைவனாக ஆட்சி தந்த அந்த அன்புக்குடி மக்கள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றும் வண்ணம் இந்த மக்களுக்கெல்லாம் மாசி 20ஆம் நாள், அதாவது மார்ச் 3 அல்லது மார்ச் 4 இந்த தேதிகளில் தமிழகம் எங்கும் ஒரு பொது விடுமுறையாக அளிக்க வேண்டும் என்று இந்த அன்புக்குடி மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு, நீர் மேலாண்மை துறையின் வளத்துறையின் சார்பாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாங்குநேரி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 46 குளங்கள் மூலம் பாசன வசதி பெறும் சுமார் 3690 ஹெக்டேர் விவசாயங்கள் உள்ளன. இந்த குளங்களுக்கு பச்சையாறு நீர்த்தேக்கத்தின் மூலம் வரும் தண்ணீரை மேற்படி இணைப்பு கால்வாய் மூலம் நம்பியாறு, கருமேனியாறு, இந்த இணைப்பு கால்வாய் மூலம் விடுபட்ட குளங்கள் இந்த 46 குளங்கள். இந்த குளத்திற்கெல்லாம் வெள்ளம் வரும் பொழுது அருகாமையில் குளங்களுக்கெல்லாம் பயன்பெறும் இருக்கின்றது. இந்த 46 குளங்கள் மக்கள், அங்கே வசிக்கின்ற மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளார்கள்.
அவருடைய விவசாயத்தினுடைய நலன் கருதி அந்த விவசாய மக்களுடைய மேலாண்மை அவருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மக்களுக்கெல்லாம் புதிய வழித்தடம் நம்பியேறு கருமேனியிலிருந்து ஒரு துணை ஆறு அமைத்து டிபிஆர் தயார் செய்யப்பட்டு அந்த திட்டம் நிறைவு பெறும் நிலையில் தங்களுடைய திருக்கரங்களுக்கு வந்திருப்பதாக செய்தி அறிந்தேன். அந்த திட்டத்திற்கு எஸ்டிமேட் தயார் செய்து இந்த நிதியாண்டிலே அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு என்னுடைய கோரிக்கையை தங்கள் முன் வைக்கின்றேன். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.